அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களாலும் அதிக அளவு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கன்னிராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கன்னிராசினியர்களுக்கு நேர்மையாக வரும் பலன்களை விட மறைமுகமாக வரும் நன்மைகள் இந்த காலகட்டங்கள்ல கிரக அமைப்புகளால் ஏற்பட இருக்கு என்பதை தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ள சனி ராகு இணைப்பு சில எதிர்பாராத நன்மைகளை தருங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சொந்த வீடு, ஆட்சி என பலத்தோடு சுக்கிரன் இருப்பதால் பணவரவு என்பது தாராளமாக இருக்குங்க. அதோடு குருவும் 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் குறைந்து மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. இல்லத்தில் இன்பம் அதிகரிக்க இருக்கு. 11இல் புதன் அமர்ந்திருப்பதால நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்க இருக்கீங்க. அதே போல் 10இல் சூரியன் குருவோடு இணைந்திருப்பதால அரசாங்க உதவிகள் விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 12இல் விரயம் தரக்கூடிய கேது செவ்வாய் இணைந்திருக்கிறார்கள். மனதில் குழப்பம் ஏற்படும், தைரிய குறைவு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதை எப்படி செய்திருக்க கூடாதோ என்று நினைப்பீங்க. மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10இல் குரு இருப்பதால் முதலீடுகளை அதிகப்படுத்த வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம சனி வக்ரம் பெற்றிருப்பதால் உறவினர்களோடு கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன், சனி, ராகு மற்றும் புதன் ஆகியோர் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் உங்களுக்கு உதவிகரமாக வலம் வருகிறார். அதன் பிறகு அவரால் நன்மை ஏதும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கேற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். அதே போல் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். கூடுமான வரையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க. வெளியூர் பயணங்களின் போது அலுவலக ஆவணங்கள், பணம் மற்றும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகு சேர்ந்து கும்பராசியில் சஞ்சரிப்பதும் அவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ஏற்படுவதும் அலுவலகத்துல பல நன்மைகள் ஏற்படவிருப்பதை எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு அன்றாட பணிகள் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் வேலை இல்லாத அன்பர்களுக்கு அதிக முயற்சியின்றி ஒரு சிறு முயற்சி
சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணியாற்றி வருபவர்களுக்கு சலுகைகள் அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வர்த்தக துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிக்கிறாங்க. சிறந்த தொழில் அபிவிருத்தியையும் வர்த்தகங்களுக்கு லாபத்தையும் இவை குறிக்குதுங்க. அன்றாட விற்பனையும் லாபமும் இதனை உறுதி செய்து புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. அது மட்டும் இல்லாம வரவேண்டிய பாக்கிகள் வசூலாக இருக்கு. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. கன்னிராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் எந்தவித முயற்சியுமின்றி உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள இவை உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்குதுங்க. கட்சி தொண்டர்களுடைய ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும். மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பாங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கட்சியில் புதிய பொறுப்பு ஒன்றை நீங்கள் ஏற்க நேரிடும். கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறை அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க. உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டவர் கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல இந்த காலகட்டங்களில் தாங்களுண்டு தங்களுடைய படிப்புண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கன்னிராசி சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வயலை பார்த்தாலே பயிர்கள் செழித்து வளர்ந்திருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருங்க. தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு கிடைக்குங்க. கால்நடைகள் நல்ல அபிவிருத்தி அடையுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் இருக்குதுங்க. அதே போல பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பாக்கிய மற்றும் ஜீவன லாபஸ்தானங்கள் சுபபலம் பெற்று திகழ்வதால் மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். திருமண மாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்க இருக்கு. தற்காலிக பணியாளர்கள் வேலை நிரந்தரமாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குருவிற்கு மட்டும் பரிகாரம் செய்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம வியாழக்கிழமை தோறும் பசுவிற்கோ அல்லது ஒரு ஏழைக்கோ உணவளிப்பதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.